பாகவதம் 90வது உபன்யாசம். சோபகிருத் வருஷம் கார்த்திகை மாதம் 16ஆம் தேதி சனிக்கிழமை, 16/8/5125. 3வது ஸ்கந்தத்தில் 12வது அத்தியாயம் முடிந்தது. இப்போ 13வது அத்தியாயம் தொடங்கணும். ஸ்ரீ சுக உவாச்ச நிஷம்யவாசம் வததோ முனேஹ புண்ணியதமாம் நிருப பூயப்ப பிரச்ச கௌரபியோ வாசுதேவ கதாத்ருதா. சுகர் சொல்றார், வாராய் மன்னவனே பரீட்சித்தே, இப்படி மைத்திரேயர் சொல்ற மிகவும் பரிசுத்தமான வசனத்தை கேட்டு வாசுதேவனுடைய கதையை கேட்பதிலே பேராவல் உடையவனான விதுரன் மீளவும் வினவினான். விதுர உவாச்ச ச வை ஸ்வயம்புவ சம்ராட் பிரியா புத்திரः ஸ்வயம்புவः பிரதிலப்ய பிரியாம் பத்னீம் கிம் சகார ததோ முனே ஸ்ருதஸ்ய பும்சாம் சரிதம் தஸ்ய ராஜரிஷேர் ஆதிராஜஸ்ய சத்தம ப்ரூஹி மே ஸ்ரத்ததானாய விஸ்வக்சேனாஸ்ரயோ ஹ்யசௌ ஸ்ருதஸ்ய பும்சாம் சுச்சிரஸ்ரமஸ்ய நன்வஞ்சசா சூரிபிரீடிதோர்த்தः யத்தத் குணானுஸ்ரவணம் முகுந்த பாதாரவிந்தம் ஹிருதயேஷு யேஷாம். வாரீர் மைத்ரேய முனிவரே, விதுரர் கேட்கிறார், வாரீர் மைத்ரேய முனிவரே, அந்த ஸ்வயம்புவ மனு பிரம்மாவுக்கு பிரிய புத்திரன் என்றும் பூமிக்கெல்லாம் பிரபு என்றும் ஒழிந்தீர். அவர் அன்புக்கிடமான பத்னியை பெற்று அந்த சதரூபையை பெற்று அந்த மனுவானவர் பிறகு என்ன செய்தார்? உத்தமரே, ராஜாக்களில் முதன்மையானவரும் ராஜர்ஷியுமாகிய அந்த மனுவின் சரித்திரத்தை எனக்கு சொல்லுவீராக. நான் அதை கேட்பதில் மிகுந்த ஸ்ரத்தையுடையவனாக இருக்கிறேன். அவர் மகாவிஷ்ணுவை அவலம்பமாக கொண்டவர் அல்லவா, அதனால அவர் சரித்திரத்தை கேட்கறதுல எனக்கு ஆசை இருக்கு. பகவானிடத்திலே பிரீத்தி உடையவர்களுடைய சரித்திரம் அவசியம் கேட்க தகுந்தது. நேர பகவானுடைய சரித்திரத்தையே கேட்கலாமே என்றால் சொல்கிறேன். எவர்கள் தங்கள் ஹிருதயத்தில் முகுந்தன்னா போக மோட்சங்களை கொடுக்க வல்லவன், மூன்னா முக்தி, கூன்னா பூமி, ரெண்டையும் கொடுக்க வல்லவன். அப்படி போக மோட்சங்களை கொடுக்க வல்லவனாகிய பகவானுடைய பாதாரவிந்தங்களை யார் உபாசிக்கிறார்களோ அத்தகைய பாகவதர்களுடைய குணங்களை கேட்க பெருகதான் புருஷர்கள் நெடுநாள் சிரமப்பட்டு சம்பாதித்த சாஸ்திராபியாசத்துக்கே பிரயோஜனம் என்று ஞானிகள் புகழ்ந்துரைக்கிறார்கள். அதனாலே பகவானுடைய குணங்களைப் போலவே பாகவதர்களுடைய குணங்களும் கேட்க தகுந்தவைகள் தான். சுகர் சொல்றார், ஸ்ரீ சுக உவாச இது ப்ருவாணம் விதுரம் வினீதம் சஹஸ்ர சீர்ஷ்ணச்சரணோபதானம் பிரகிருஷ்டரோமா பகவத் கதாயாம் பிரணீயமானோ முனிரபியஜஷ்ட. அவர் சுகர் சொல்றார், வினயம் முதலான குணங்கள் நிறைந்தவரும் சஹஸ்ர சீருஷாவான 1000 தலை உடையவனான பரமபுருஷனுடைய பாதங்களை இடக்கூடிய அதை வைக்கக்கூடிய மணை போன்ற அல்லது தலகாடை போன்ற விதுரன். அவ்வளவு பரதந்திரன் பகவானுக்கு. அந்த திருவடிகளை விதுரன் தலை மேலே இட்டு வைப்பர். அப்படி இருக்கிற விதுரர் இப்படி சொல்ற போது, அதனாலே பகவானுடைய கதையில தூண்டப்பெற்ற அந்த மைத்ரேய முனிவர் சந்தோஷத்தாலே மயிர்கூச்சல் உண்டாக பெற்றவராய் விதுரனை பார்த்து சொல்றார். மைத்ரேய உவாச யதா ஸ்வபார்யயா சாகம் ஜாதः ஸ்வயம்புவோ மனுः பிராஞ்சலிः பிரணதச்சேதம் வேதகர்ப்பம் அபாஷத. எப்பொழுது, அதாவது மைத்ரேயர் சொல்றார், எப்பொழுது ஸ்வயம்புவ மனு பாரியையாகிற சதரூபையோட உண்டானாரோ அப்பொழுதே இவர் பிரம்மாவை நமஸ்கரித்து கைகுவித்து கொண்டு இப்படி சொன்னார், நீர் ஒருவரே சமஸ்த பிராணிகளுக்கும் பிறவியை விளைக்கக்கூடிய பிதாவும் ஜீவனம் கொடுக்கிற போஷகருமாய் இருக்கிறவர். ஆகையால் உமக்கு மற்றொருவரை எதிர்பார்த்து ஆக வேண்டிய காரியம் ஒன்றுமில்லை. ஆனாலும் உங்களுடைய பிரஜைகளாகிற எங்களுக்கு எந்த செயலாலே நன்மை உண்டாகுமோ அந்த செயலை சொல்ல வேணும். எல்லாராலும் துதி செய்ய தகுந்த மகிமை உடையவரே,
எங்கள் சக்திக்கு தகுந்த காரியங்களில் எவைகளை செய்தால் இந்த உலகத்தில் புகழும் பரலோகத்தில் நற்கதியும் ஏற்படுமோ அப்படிப்பட்ட காரியத்தை எங்களுக்கு விதிக்க வேண்டும். யத்கிருத்வேஹ யசோ விஸ்வக்கு அமுத்திரச்ச பவேத்கதி அப்படின்னு கேட்குறார். இங்கே புகழும் உண்டாகணும், பரலோகத்தில் நற்கதியும் உண்டாகணும். அப்படிப்பட்ட செயலை எங்களுக்கு சொல்லுங்கள் என்று கேட்கிறார். பிரம்மோவாச்ச, பிரம்மா பதில் சொல்றார். பிரீதஸ்துப்யமஹம் தாத ஸ்வஸ்தி தாத்துவாம் க்ஷிதீஸ்வர என் நிர்வியலீகேன ஹிருதா ஷாதி ஆத்மனார்ப்பிதம். பிரம்மதேவன் சொல்கிறார், அப்பா, நீ தூய மனசோட என்னை பாதுகாக்க வேண்டும் என்றுதானே பிரார்த்தித்தாய். இதனால் நான் உன் விஷயத்தில் மிகவும் சந்தோஷமடைந்தேன். பூமிக்கெல்லாம் நாதனே, உனக்கு க்ஷேமம் உண்டாகட்டும். வாராய் பண்டிதனே, தந்தையினிடத்திலே புதல்வர்கள் செய்ய வேண்டிய பூஜை இவ்வளவுதான். துவேஷமில்லாமல் தங்கள் சக்திக்கு பொருந்தினபடி பிரீத்தியோட அவனுடைய ஆக்ஞையை அங்கீகரித்து அதன்படி செய்கிறேன். அப்போ தங்கள் சக்திக்கு பொருந்துமாறு தந்தையினுடைய கட்டளையை தவறாமல் நடத்துகைதான் தந்தையினிடத்தில் பிள்ளைகள் செய்யக்கூடிய சுஷ்ரூஷை. அதனால அதை நீ செய்தால் போறோம், எனக்கு அது பெரிய ஆராதனம். அதுதான் அங்கனம். என் சரீரத்திலிருந்து உண்டாகி என் புதல்வனாகிய நீ உன்னுடைய இந்த பாரியனிடத்தில் குணங்களாலே உனக்கு தகுந்த பிள்ளைகளை பிறப்பி அவர்களை உண்டாக்கு. பூமியை தர்மத்தோட ரட்சித்து வா மற்றும் யாகங்களாலே பரமபுருஷனை ஆராதிப்பாயாக. இதுவே நீ எனக்கு செய்யக்கூடிய மேலான சுஷ்ரூஷை என்று பிரம்மா சொல்றார். இப்படி பிரஜா பரிபாலனம் செய்கிற உன் விஷயத்தில் ஞானாதி குணங்கள் நிறைந்தவனான ஹிருஷிகேசனான பகவான் சந்தோஷமடைவான். யஜ்ஞமூர்த்தியும் அனாதியாமாகிய பகவான் யார் விஷயத்தில் சந்தோஷமடையாதிருப்பானோ அவன் படக்கூடிய சிரமம் எல்லாம் பிரயோஜனமற்றதே ஆகும். அவர்கள் தங்கள் அப்படியா ஏதோ செயல்களை பண்றவர்கள் தங்கள் அந்தராத்மாவான பகவானை ஆராதிக்காமல் உபேட்சிக்கிறவர்களா ஆகிறார்கள். அதாவது அவனை ஆதரிக்காமல் உபேட்சித்தவர் ஆகிறார்கள் அல்லவா. அதனால அவ பண்ற பிரயாசங்கள்லாம் வியர்த்தம். அதனால் பகவானுக்கு சந்தோஷத்தை விளைக்காத காரியங்கள் அவர்களிடம் இருப்பவைகள் யாவும் பயனற்றவைகள் தான். அத்தகைய காரியங்களை செய்பவர்களுக்கு வீண் சிரமமே உண்டாகும். அதனால நீ பரமபுருஷனை யாகங்களாலும் க்ஷத்திரிய விருத்தியான பிரஜா பாலனத்தாலும் சந்தோஷமடைய செய்வாயாயின் அதுவே நீ எனக்கு செய்யக்கூடிய சுஷ்ரூஷை என்று சொல்றார். மனுருவாச்ச ஆதேசேஹம் பகவதோ வர்த்தேயாமி வசூதன ஸ்தானம் த்விஹானுஜானீஹி பிரஜானாம் மமஜ பிரபோ யதோகஹ சர்வசத்வானாம் மஹீமக்னா மகாம்பசி அஸ்யா உத்தரணே யத்னோ தேவதேவ்யா விதீயதாம். மனு சொல்றான், வாரீர் பாபத்தை போக்கிற பரமகுருவே, மகானுபாவராகிய உம்முடைய ஆக்கைப்படி நிற்கிறேன். அதில் ஆக்கையிலே நிற்கிறேன் அப்படின்னா ஆக்கைப்படி நிற்கிறேன். பிரபு ஆனால் பிரஜைகளும் நானும் இந்த உலகத்தில் வாசம் செய்வதற்கு ஒரு ஸ்தானத்தை காட்டி கொடுப்பீராக. எங்களுக்கு வாழறதுக்கு ஸ்தானம் இல்லை. இந்த பூமிதான் சமஸ்த பிராணிகளுக்கும் வாசஸ்தானமா இருக்க அப்படின்னு கேட்பீரே. ஆனால் சொல்லுகிறேன், சமஸ்த பிராணிகளுக்கும் எந்த பூமி வாசஸ்தானமா இருக்கிறதோ அந்த பூமி மகாஜலத்திலே பெரிதும் மூழ்கிவிட்டது. அங்க மூழ்கி இருக்கிறது. தேவனே, இந்த பூமியை மேலுக்கு எடுப்பதில் மேலே கொண்டு வருவதில் எத்தனம் செய்வீராக. அதனால அது நாங்கள் வசிப்பதற்குரிய ஸ்தானத்தை அதன் மூலமாக ஏற்படுத்தி கொடுப்பீர் என்று வேண்டுகிறேன் என்று சொன்னான் மனு. அதுக்கு மேலே மைத்திரேயர் சொல்றார். இது 16வது ஸ்லோகம். மைத்ரேய உவாச்ச பரமேஷ்டி த்வபாம் மத்யே ததா சன்னாமவேக்ஷ்ய காம் கதமேனாம் சமுன்னேஷ்ய இது தத்யௌதியாச்சிரம். இப்படி மனு சக்கரவர்த்தி சொன்னதை கேட்டு பரமேஷ்டியானவர், அதாவது பரமேஷ்டினா பிரம்மா, பூமி ஜலத்தில் மூழ்கி இருப்பதை அறிந்து இந்த பூமியை நான் எப்படி எடுப்பேன்,
என்று தன்னுடைய புத்தியை கொண்டு நெடுநேரம் சிந்தித்தான். தேவதைகள், அசுரர்கள், பித்திருக்கள், மனுஷர்கள் முதலான பிரஜைகளை நான் சிருஷ்டிக்கிற பராக்கில் இருக்கிற போது, அதிலேயே நோக்கா இருக்கிற போது இந்த பூமியானது ஜலங்களாலே முழுக்க பெற்று ரசாதலத்தை போய் அடைந்து விட்டது. ரொம்ப கீழே போயிடுத்து. நம்மை ஈஸ்வரன் சிருஷ்டிக்கும்படி நியமித்திருக்கிறார். இதற்கு மேல் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன எனக்கு ஒன்றும் தெரியல. நானும் சிருஷ்டி பண்ணணும். ஆனால் சிருஷ்டி பண்ணா ஜனங்கள் வாழ இடம் இல்லை. பூமி தன்னால ஜலத்தால ஆக்கிரமிக்கப்பட்டு ரசாதலத்தை போய் அடைந்து விட்டது. அவ்வளவு கீழே போயிடுத்து. அதனால எனக்கு ஒன்றும் தெரியல, என்ன காரியம் செய்யறது, எந்த பகவானுடைய சங்கல்பத்தாலே உண்டானேனோ அப்படிப்பட்ட ஈஸ்வரன் நான் இப்பொழுது என்ன செய்ய வேணும் என்பதை எனக்கு சொல்ல வேணும், எனக்கு அதை நிறைவேற்றி கொடுப்பானாக என்று சிந்தித்துக் கொண்டிருந்தார் பிரம்மா. இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கிற அந்த பிரம்மாவினுடைய நாசிகா துவாரத்திலிருந்து, அதாவது மூக்கின் நுனியிலிருந்து அங்குஷ்ட பிரமாணமுடைய ஒரு பன்றி குட்டி வெளிவந்தது. அங்குஷ்டம்னா ஒரு கட்ட விரல் அளவுக்கான பன்னி குட்டி வெளியில தோணித்து. நிர்தோஷனே விதுரா, இந்த பரமபுருஷனுடைய செயல் இது. அவன்தான் இப்படி பன்றி ரூபத்திலே பிரம்மாவினுடைய மூக்கிலிருந்து அவதரித்திருக்கிறான். அந்த நான்முகன் பார்த்து கொண்டிருக்கையிலேயே மிகவும் சூக்ஷ்மமான அந்த வராகம் ஆகாயத்தில் இருந்து கொண்டு ஒரு க்ஷணத்தில் யானையினுடைய அளவுடையதாக வளர்ந்தது. ஆகாசத்தில் நிற்கிறது. அப்படியே அவ்வராகம் உண்டானதும் அது ஆகாயத்தில் சென்றதும் யானை போல் வளர்ந்ததும் ஆகிய இது பார்க்கிறவர்களுக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. பிறகு பிரம்மதேவன் மரீச்சி முதலிய பிரம்மதேவனானவர் மரீச்சி முதலான தன் புதல்வர்களோடு, அப்புறம் சனகர் முதலான குமாரர்களோடும் அந்த வராக உருவத்தை கண்டு பலவாறு சிந்தித்தான். பரமபதத்திலே வாசம் செய்யக்கூடிய பரமாத்ம தத்துவம், சுத்தசத்துவமயமா இருக்கக்கூடிய பரபிரம்மே இப்படி பன்றி ரூபமா வந்திருக்கு போல் இருக்கு, மாறுவேடம் போன்று தோன்றித்தோ. இத்தகைய வராக உருவம் என்னுடைய நாசா துவாரத்திலிருந்து, அதாவது மூக்கினுடைய துவாரத்திலிருந்து வெளிவந்தது. இது என்ன ஆச்சரியம்! முதலிலே இந்த வராகம் அங்குஷ்டத்தினுடைய, அதாவது ஒரு கட்டவரல் அளவுக்கு இருந்து புலப்பட்டது. க்ஷணகாலத்தில் கண்டசைலம் அளவுக்கு, அதாவது பர்வத்தினிடத்திலிருந்து நழுவிய ஒரு கண்ட சிலா அப்படின்னா சிலான்றது ஒரு கல். அது கண்டம்னா பிளந்து, மலையிலிருந்து பிளந்து வந்த ஒரு பெரிய கல். அந்த அளவுக்கு வளர்ந்து விட்டது. இங்கனம் வராக உருவத்தினாலே தன் சொரூபத்தை மறைத்து என் மனதை வரித்து கொண்டு புலப்படுகிற இந்த வஸ்து யஜ்யஸ்வரூபியான அந்த பகவான் தானா? யஜ்ய ரூபத்தினாலே தன் சொரூபத்தை மறைத்து என் மனதை மயங்க செய்து கொண்டு புலப்படுகிறானா என்று சிந்தித்தான். அந்த பிரம்மதேவன் தன் புதல்வர்களான மனு முதலியவர்களோடு சிந்தித்துக் கொண்டிருக்கிறது. யஜ்யங்களாலே ஆராதிக்கப்படுற பரமபுருஷனாகிற பகவான் பர்வதம் போன்ற பெரிய வராக உருவத்தோட ஒரு கர்ஜனம் செய்தான். சமர்த்தனும் வராக ரூபியுமான அந்த பகவான் திசைகளிலே பிரதித்வனி எழச் செய்கின்ற கர்ஜனையினாலே பிரம்மதேவனையும் அந்த மரீச்சி முதலான மகர்ஷிகளையும் சந்தோஷமடைய செய்தான். அந்த வராக ரூபம் பூண்ட பகவான் தங்களுடைய சிரமங்களெல்லாம் தீரும்படி செய்த அந்த குர்குர துவனி, வராகத்தினுடைய அந்த கண்டத்வனி, அதை கேட்டு ஜனலோகம், தபலோகம், சத்தியலோகம் என்ற 3 லோகங்களிலும் வாசம் செய்கிறவர்களான முனிவர்கள் எல்லாரும் பரிசுத்தங்களான ரிக்யஜுசாம அதர்வண வேதங்கள், அதாவது ரிக்யஜுசாமா என்ற 3 வேதங்களை சேர்ந்தவையாகையாலே 3 வகைப்பட்ட சூக்தங்களாலே அந்த வராகமூர்த்தியை ஸ்தோத்திரம் செய்தார்கள். வேதங்களாலே விதிக்கப்படுற யாகங்களை சொரூபமாக உடைய அந்த பகவான் அங்குள்ள மரீச்சி முதலான சத்புருஷர்கள் தன் கல்யாண குணங்களை எடுத்துரைப்பதான வேதத்தை சொல்லி ஸ்தோத்திரம் செய்வதை கேட்டு திரும்பவும் குர்குரத்வனி செய்தான். பிரம்மதேவன் முதலான அந்த விபுதர்கள், அதாவது தேவர்கள், அவர்களுடைய நன்மைக்காக பெரிய மத்த கஜத்தினுடைய லீலை போன்ற லீலை உடையவனாகி ஜலத்துக்குள்ளே பிரவேசித்தான். ஆகாசத்திலே திரிகின்ற அந்த வராக ஸ்வரூபியான பகவான் வாழை உயர தூக்கிண்டு கடினமான சடைகள்ன்றது கழுத்து மயிர்களை உதறுகிறான். உடம்பு முழுதும் கடின மயிர்கள் நிறைந்த தோலுடையவனா இருக்கான். குளப்படிகளாலே மேகங்களை அடிக்கிறான். தன்னுடைய கால் குழம்புகளால் மேகங்களை அடிக்கிறான். வெளுத்த கோரைப்பற்கள் உடையவனா இருக்கான். பிரகாசிக்கிற நேத்திரம், கண்கள் உடையவனாக இருக்கான்.
கண் நோக்கத்தினாலே எல்லாவற்றையும் விளங்க செய்கிறவனாக இருக்கான் அந்த பகவான். பூமியை மேலெடுக்க முயன்றவனுமாகி பிரகாசித்தான். தான் யஜ்ஞஸ்வரூபனாய் இருந்தாலும் தேவகாரியத்தை பற்றி வராக ரூபம் பூண்டு பகவான் பசுவை போல ஒரு கிராணத்தினாலே மோந்து பசு அப்படியே முகந்துட்டே போய் தெரிஞ்சு கொள்ளும். அந்த மாதிரி இவனும் ஒரு பசு ரூபத்தில் தானே, பசுன்னா நாற்கால் பிராணி, அந்த ரூபத்தில் அவதரித்தவன். அப்படி பூமியின் பதவியை தேடுகிறவன் போன்று, அது பூமி எங்க இருக்குன்னு தேடுகிறவன் போன்று பயங்கரமான கோரப்பற்கள் உடையவனாக இருந்த அவன் எங்கும் தேடிண்டு போனான். அழகிய நோக்கம் அமைந்த, அதாவது பார்வை அமைந்த நேத்திரங்களாலே தன்னை இந்த ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய மகர்ஷிகளை அவளை மேலழ பார்த்துண்டு ஜலத்துக்குள்ள பிரவேசித்தான். இப்படிப்பட்ட வராக ரூபியான பரமபுருஷனாலே உட்புக பெற்ற அந்த சமுத்திரம் வஜ்ரமயமான பர்வதம் போல மிகவும் கடினமான பகவானுடைய அங்கம் தன் மேலே விழுந்த வேகத்தினாலே நடுவெல்லாம் கலங்க பெற்று வருந்தினாற் போல சப்தம் செய்வதாகி நீண்ட அலைகளாகிற புஜங்களை நீட்டி, யஜ்ஞேஸ்வரனே என்னை பாதுகாப்பாயாக என்று என்னை பிளந்து இப்படி ஹிம்சிக்க வேண்டாம் என்று அவனிடத்துல பிரார்த்திக்கிறா போல இருந்தது. 3 சவனங்களே 3 கணுக்கள், சவனங்கள் என்கிறவைகள் 3 விதமான யாகங்கள். அதனால் பிராத சவனம், மாத்தியந்தின சவனம், திருத்தீய சவனம் அப்படின்னு 3 விதமான சவனங்கள், 3 விதமான யாகங்கள். அவைகளை 3 கணுக்களாக பெற்றவன் பகவான். அதாவது 3 கணுக்கள் என்கிறவை அவனுடைய அந்த முசுப்பூன்னு சொல்ற அந்த இது முகவாக்கட்டை அந்த இடத்துல, அதாவது மூக்கு கீழ் பாகம், அதுல 3 வரிகளை உடையவன். அப்படிப்பட்ட பகவான் 3 ரேகைகளை உடையவன், கரையை கடந்தவன், சம்சாரத்திலிருந்து நம்மை கடக்க செய்கிறவனாகிற வராக ரூபியான பகவான் கரையில்லாமல் நிரம்பியிருக்கிற ஜலம் முழுவதும் முடியும்படி தன் குளம்புகளாலே ஜலத்தை பிளந்து கொண்டு ரசாதலத்திலே பிரவேசித்தான். அங்கு பூமியை கண்டான். இதுவரையிலும் 30 ஸ்லோகம் ஆயிருக்கு. மேல் விஷயங்களை அடுத்து பார்க்கலாம். இத்தோட பாகவதம் 90வது உபன்யாசம் முடிந்தது. ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.